நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் சமையல் அறையில் நல்ல ஒரு சாம்பார் வடை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் இட்லியாக இருந்தால் அது எப்படி சர்வ் பண்ணுவாங்க, அதை எப்படி பரிமாறுவாங்க, இதுதான். யூஸ்வலாக இந்த சாம்பார் வடை அப்படிங்கிற போது எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் ஹோட்டல் சாம்பார். என்ன தான் நம்ம வீட்டில் அது இதுன்னு பண்ணால் கூட அந்த ஹோட்டல் சாம்பார் மாதிரி வரலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னமுமே நம்மளுக்கு பெரும்பாலும் இந்தியா முழுக்க சொல்லலாம், அந்த சாம்பார் அப்படிங்கிற போது ஒரு சின்ன கிரேஸ் இருக்கும் எல்லாருக்குமே. அதே இந்த பிரியாணி மேலே எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி இந்த சாம்பார், அது எப்படி விதவிதமாக இருந்தாலும், டிஃபனுக்கு இருந்தாலும் சாப்பாட்டுக்கு இருந்தாலும் அந்த சாம்பார் மேலே ஒரு அபிரதமான ஒரு ஈடுபாடு எல்லாருக்குமே. ஸோ அந்த வகையில் ஹோட்டல் சாம்பார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஹோட்டல் சாம்பார் எனக்கு தெரிஞ்ச வரையில், நான் கற்றுக்கிட்ட வரையில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நல்ல டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதே சமயம் இதை வடையாக போடும்போது, சாம்பார் வடையாக போடும்போது அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதில் இருக்க சின்ன சின்ன நியூவான்சஸ், அதாவது விஷயங்கள், அந்த சாம்பார் வடை நல்லா வருது எப்படி அப்படிங்கிற மாதிரி அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த சாம்பாரை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வடை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சாம்பார் வடை செய்ய சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/2 கப் நன்கு வேக வைத்து கொள்ளவும், தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும், சின்ன வெங்காயம் 1/2 கப் தோல் உரித்து துண்டுகளாக்கவும், முருங்கைக்காய் 1 நறுக்கி வேக வைத்து கொள்ளவும், பரங்கிக்காய் 1 கீற்று தோல் நீக்கி வேக வைத்து கொள்ளவும், சாம்பார் மேல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வெல்லம் பொடித்தது சிறிதளவு, பெருங்காயம் சிறிதளவு, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் துவரம்பருப்பு நான் ஒரு 1/2 கப்புன்னு கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக இந்த ஹோட்டல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த சாம்பார் ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும், மைல்டு இனிப்போடு இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, சாம்பார் ஹோட்டல் சாம்பார்லலாம் அவங்க கொஞ்சம் பரங்கிக்காய் சேர்ப்பாங்க, சிகப்பு பூசணிக்கான்னு சொல்லலாம். அந்த பரங்கிக்காய் சேர்ப்பாங்க, தோல் நீக்கிட்டு வேக வச்சு அதை சேர்த்துக்குவாங்க. அது சேர்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கும், கணிசம் கிடைக்கும்பாங்க. அதாவது நம்ம 1/2 கப்பில் துவரம்பருப்பை போட்டு நம்ம சாதாரணமாக சாம்பார் வைக்கிறதுக்கு போக வேக வச்ச இந்த பரங்கிக்காயும் சேர்த்து அதோட சேர்த்து பண்ணோம் அப்படின்னா, இதில் ஒரு 3/4 லிட்டர் சாம்பார் கிடைச்சா அரைச்சி சேர்க்குற அந்த பரங்கிக்காய் வைக்கிற சாம்பார் ஒரு 1 லிட்டர் கிடைக்கும். அதனால் இந்த கணிசம் காணணும்பாங்க, அதனால் அந்த பரங்கிக்காய் சேர்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரங்கிக்காயோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரை அந்த சாம்பாரில் உள்ள டேஸ்ட்டை கூட்டுமே தவிர குறைக்காது. ஸோ கணிசம் காணுதுங்கிறதுக்காக நம்ம கடலை மாவு அதெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வேக வச்சு 1/2 கப்புக்கு சின்ன கீத்து, ஒரு கீத்து போதும், தோல் நீக்கிட்டு அதை வேக வச்சு வச்சுருவோம். அந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி முருங்கைக்காய் போட்டிங்கன்னா தான் இந்த சாம்பார் எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால் முருங்கைக்காயும் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம அதையும் ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம். ஏன்னா எந்த சாம்பார் வச்சாலுமே அந்த வதக்கி அது வேகத்துக்கான நேரம் கொடுக்கறத விட குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து நம்ம கொதிக்கிற சாம்பாரில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டையும் எடுத்துக்கும், நமக்கு வேகத்துக்கான நேரமும் நமக்கு கம்மியாகும். அந்த மாதிரி தான் முருங்கைக்காயை நான் வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கோம். இதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும், ஏன்னா 1/2 கப்பு தான் நமக்கு. அதே மாதிரி இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க, அந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உரிக்க நேரம் இருக்கவங்க அதுவும் உரித்து சேர்த்துக்கலாம். அல்லது பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் 1, அல்லது சின்ன சைஸாக இருந்தால் 2, அதை எடுத்து நல்லா ஓரளவு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சாம்பார் வடையெல்லாம் பரிமாறும்போது நம்ம சாப்பிடும்போது யூஸ்வலாக அந்த சாம்பார் வெங்காயம்லாம் அப்படி இப்படி முழுசாக தட்டுப்படாமல் அதை நம்ம பொடியை நறுக்கிட்டு பண்ணோம்னா அதோடு சேர்ந்து பைண்டாகி வதங்கிடும். அதனால அதே மாதிரி இந்த சாம்பாருக்கே முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன அந்த மேல் பொடி, சாம்பார் பொடியில் மேல் பொடி, அதுக்கு என்னென்ன அளவு, அது எப்படி பண்ணணுங்கிறது சாம்பாரை தாளிச்சிட்டு அதை கொதிக்கும்போது நான் சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் கடுகு, யூஸ்வலாக சாம்பாருக்கு நம்ம வெந்தயம் தாளிப்போம், பட் இந்த சாம்பாருக்கு தாளிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால
இதில் தாளிக்க வேண்டாம். இப்போ தீயை நிதானமாக வச்சுக்கோங்க. உளுந்து இளம் வறுபடணும், அதிகமாக செவக்கக்கூடாது. செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இதில் பெருங்காயம், இது நல்ல ஒரு வாசனையான பெருங்காயம், அதனால் நல்லா நான் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு. இந்த வெங்காயம் மட்டும் சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வதங்க வதங்க ஒரு வாசனை கிளம்பும் பாருங்கள், அந்த வாசம் இருக்கணும் சாம்பாருக்கு. அதனால் கொஞ்சம் தீயை தூண்டிட்டு வதக்கிடுங்க, கைவிடாமல் கிளறி வதக்குங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை இது வதங்குற நேரமே உங்களுக்கு அந்த மேல் பொடியை சொல்லிடுறேன். இப்போ சொல்ல போகிற இந்த மேல் பொடி வந்து ஹோட்டல் சாம்பாருக்கெல்லாம் ஒரு நல்ல மனம் கொடுக்கக்கூடியது. அவங்க இதுதான் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாதுங்க. ஆனால் நான் செஞ்சு பார்த்து சரி இது அதே மாதிரி சிமிலாரிட்டி இருக்குங்கிறதுனால, அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் கிடைக்குதுங்கிறதுனால நான் இதை ஒரு ரெகுலராக பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் நல்லா இது மட்டும் இல்லை, சாம்பார் மட்டும் இல்லை, கத்திரிக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் சாதம்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். பிசிபெல்லை பத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் இந்த வந்து சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கெல்லாம் பர்டிகுலராக டிஃபன் சாம்பாருக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, தனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு, அந்த ஃபுல்லு நரக்க அளந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 கப்பை விட கொஞ்சம் கூட, அது கொஞ்சம் கூட அப்படின்னா 1/2 கப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து கடலைப்பருப்போட அளவு. தனியாவை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுதான் 4 பொருள். அது போக 12லேருந்து 15 காஞ்ச மிளகாய். அந்த காஞ்ச மிளகாய் சேர்க்குற போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 காஞ்ச மிளகாயும் 10 காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துருவேன். 10 5 6 அந்த மாதிரி கூட. ஏன்னா அது ரொம்ப காரம் இருக்காது, காரம் இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது. ஸோ 10 நீட்ட மிளகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 அல்லது 6 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கடாயில், கொஞ்சம் அகலமான கடாயில் நல்லா சூடு ஆக்கிட்டு தீயை நல்லா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அது நல்லா அப்பப்போ கிளறாமல் விட்டுறக்கூடாது, அப்பப்போ கிளறணும். இப்போ வேலையை பார்த்துக்கிட்டே இதை கிளறிட்டு நம்ம பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் அப்பப்போ கிளறி நல்லா செவந்து வந்து அதுக்கப்புறம் முறுமுறுன்னு மிளகா ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி நம்ம பொடி பண்ணிக்கணும். என்ன காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு அதை முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் கிடைக்காது, டேஸ்ட்டும் கிடைக்காது. இன்னொன்று, அந்த இது நம்ம தீயை குறைச்சி வச்சு வறுக்கலான்னு சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் தீயை குறைச்சி வதக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, உடனே எடுக்கணும், உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் கைவிடாமல் பக்கத்துலேயே நின்று வறுக்கணும். ஏன்னா ஒரு கடலைப்பருப்பு தீஞ்சு போய் ஒரு தனியாக வறுபடாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஈவனாக வறுபடணும். அந்த ஈவனாக வறுபடும் போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குறைச்சி தின்னாலும் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த பொடியை அந்த மாதிரி வறுத்து பண்ணி வச்சுப்பேன். நான் பாட்டுக்கு அடுப்பில் போட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டே வந்து அப்பப்போ கிளறி விட்டுருவேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்து தனியாக ஃப்ளேவர் டாமினேட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கும். அது வெளியில் வரும்போது நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோம். இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு 15 நாள் வரைக்கும் ரொம்ப வச்சுக்கக்கூடாது, அந்த வாசனை நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இதோட கொஞ்சம் உப்பு, சாம்பாருக்கு தேவையான உப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துடணும். அந்த உப்பில் நல்லா வதங்கிடும் அது. அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி வதங்கணும். இதுக்கு இடையில இந்த சாம்பார் பொடி நம்ம சொல்கிறது, நான் மேல் பொடின்னு சொல்லுவேன், அதை சாம்பார் பொடின்னு சொல்கிறத விட மேல் பொடின்னு சொல்கிறது. அதை அந்த மேல் பொடியை வந்து ஒரு 15-20 நாளைக்கு தான் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பண்ண ஆரம்பிப்பேன். என்ன காரணம், இந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அதில்.
சரி நிறைய பண்ணிட்டீங்கன்னா பாதியை வெளியில் வச்சுக்கோங்க, பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்ல வாசமாக இருக்கும். வெசிபெல்லை பாத்து, உருளைக்கிழங்கு கறி, கத்திரிக்காய் கறி, அதுக்கப்புறம் அவரைக்காய்லாம் நம்ம வேக வச்சு சும்மா தாளிச்சு விடும்ல, அதுக்கெல்லாம் இந்த பொடி நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிற அந்த டிஃபன் சாம்பாருக்குலாம் வந்து கட்டாயம் இதில் வந்து மேல் பொடி ஒரு 1-2 டீஸ்பூன் நம்ம வைக்கிற அளவு பொறுத்து அதில் சேர்த்துருவோம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொடி வச்சு தான் இன்றைக்கி இந்த சாம்பார் இது பண்ண போகிறோம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு இடையில இந்த பரங்கிக்காய் இதெல்லாம் அரைக்கணும். அதில் என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம என்னென்ன அரைக்க போகிறோமோ அதை சேர்த்து வச்சுருவோம். பருப்பை நல்லா குழைய வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னா, நம்ம கொஞ்சம் குத்து பருப்பாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா அந்த பருப்பு தனியாக தண்ணி தனியாக நிற்கும். அதனால் நான்லாம் என்ன பண்ணுவேன், நல்லா குழஞ்சி வந்திருந்தா கூட ஒரு சுற்றிப்பேன். இப்போ இதில் வந்து பரங்கிக்காய், அதோட கூட இந்த மேல் பொடின்னு சொன்னோம் இல்லையா, சாம்பார் பொடியிலே மேல் பொடி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு இந்த பொடியும் இதில் சேர்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஆகும் நம்ம போட்டுட்டு நம்ம கொதிக்க விடும்போது இந்த பொடியை தூவும் போது என்ன ஆகிடும், கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கணும். அது உடைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் அதையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதோட கூட கொஞ்சமாக வெல்லம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அதில் அவ்வளோதான். இது என்ன காரணம்னா கலர் கொடுக்கும் நல்லா, இல்லைன்னா சாம்பார் வந்து மாதிரி வெளுத்து நிற்கும். அதனால் அந்த கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இதை லேசாக வதக்கி விடுவோம். அந்த மிளகாத்தூள் சேர்க்குறேன். அது வேணாம்னு நினைக்கிறவங்க மேல் பொடியே போதும்னா அதையே மட்டும் அதோட மட்டும் நிறுத்திங்க. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போது 1.5-2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விடுறோம். அது கொதிக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, அந்த பச்சையாக கொதிக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, அதே மாதிரி பெருங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். அதனால திரும்ப கொஞ்சமாக அதில் சேர்க்குறேன். அந்த பச்சை பெருங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயம், அதோட வேக வச்சுருக்க முருங்கைக்காய், அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதையும் அரைச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இது எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்பேன். நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. இது வந்து இந்த விட்டு விப்பர் பட்டன் இருக்குல்ல, பல்ஸ் மோடு, அதுலேயே நீங்கள் ஒரு அரை அரைச்சிங்கன்னா போதும். ஏன்னா எல்லாம் வெந்தது தான், ஜஸ்ட்டு அப்படியே சேர்ந்து பைண்ட் ஆகிடும். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சாச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் கூடாது. இப்போ இதை தூக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த திக்னஸை பொறுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் தாராளமாக. இப்போது இந்த நேரத்தில் இது கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, நெய் எப்பவுமே இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா அது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும்பாங்க. நெய் இது குட்டி டீஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3 விட்டேன். பெரிய டீஸ்பூனாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் போதும். அந்த இதுக்கு இருந்தால் அது நல்ல அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல தளதளன்னு ஒரே கொதி தான். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த நேரத்தில் தூவிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துடுறதுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும், போதும். ஏன்னா நல்லா அந்த புளியும் கொதிச்சாச்சு, பருப்பு ஊற்றியும் கொதிச்சாச்சு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஸ்பிளேயில் எடுத்துடலாம். ஸோ இப்போ சாம்பார் செஞ்சாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து வடை போட்டு, வடையில் சாம்பார் எப்படி ஊற வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வடைக்கு என்னென்ன தேவை,
அதுக்கப்புறம் அதை எப்படி அரைச்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சாம்பார் வடைக்கு உளுந்து 3/4 கப், பச்சரிசி 1/4 கப், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போது வடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் 3/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு மாவரிசி, பச்சரிசி எது வேணும்னு சொன்னால், பட் பச்சரிசி தான். மாவரிசியுமே பச்சரிசி தான். அதனால் இதை ஏதாவது எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து அளந்துட்டு ஒன்றா ஊற வச்சுட்டு நல்ல வெண்ணெய் மாதிரி தளன்னு அரைக்கணும். பொதுவாக இந்த சாம்பார் வடை, ரச வடை, தயிர் வடைக்கெல்லாம் அரிசி சேர்க்க மாட்டோம். ஆனால் அந்த அரிசி சேர்க்காம பண்ணும்போது லேசாக எண்ணெய் குடிக்கும். அது பதமாக அரைச்சி எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பதம் தப்புச்சுன்னா கூட எண்ணெய் குடிக்கும். ஆனால் அந்த எண்ணெய் குடிக்கும்போது தான் அந்த வடை இந்த சாம்பார்லேயும் ரசத்துலேயும் ஊறுறது சாஃப்டாக நல்லா ஊறும். அது சில நேரங்கள் என்ன ஆகிடும், உங்களுக்கு தண்ணியை கரெக்டாக தெளிக்காமல் கொஞ்சம் தளன்னு ஆட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அரிசியும் சேர்த்து ஆட்டும்போது அந்த அளவுக்கு அதில் எண்ணெய் குடிக்காது, கிறிஸ்ப்னஸும் நல்லா இருக்குங்கிறதுனால இப்போல்லாம் நான் அரிசியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இதோட. ஸோ அரிசி 1/4 கப்பு அளவுக்கு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற போட்டு நல்லா அரைக்கணும். அதாவது அரைக்கிறது தண்ணி லேசாக தெளித்து கெட்டியாக அரைக்கணும். லேசாக தெளித்து அரைக்கும் போது தண்ணி கூடாது. அதே சமயம் அந்த மாவு நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயங்கள், ஏன்னா நானும் ஆரம்பத்தில் அந்த தவறை பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் ஆட்ட விடுவோம். அது இட்லிக்குன்னா கேட்கவே வேண்டாம், நல்லா ஆட்டணும். அதுக்கப்புறமா வடைக்கு ஆட்டுற போதும் அப்படி தான், அப்போ தான் மாவு நல்லா வரும் அப்படின்னு. ஆனால் இட்லிக்கோ வடைக்கோ நீங்கள் இட்லிக்கு ஆட்டுறதா இருந்தாலும் முதல்ல நல்ல தண்ணியை நிறைய கொஞ்சம் ஊற்றி தான் ஊற்றியோ தான் ஆட்டுவோம். அந்த ஆட்டும்போது அந்த மாவு நல்லா பொங்கி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திங்கன்னா ஒரு நுரைய நிற்கிற மாதிரி இருக்கும், வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நிறுத்தி மாவை அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சி இதோட சேர்த்திங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் வடைக்கும் அதே மாதிரி பொங்கி நல்ல தளன்னு வரும்போது எடுத்துடணும். அதுக்கு தாண்டி அந்த இட்லிக்கோ வடைக்கோ ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாவு நீர்த்துக்கிட்டு கொடன்னு ஓட ஆரம்பிக்கும். அந்த வேகமே நமக்கு தெரியும், மாவு நீர்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் வடை எண்ணெய் குடிக்கும், இட்லியும் சப்பையாக வரும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பதமாக பார்த்துக்கணும். நம்ம நல்லா பொங்கி வெளுத்து வரும் மாவு, கையில் எடுத்திங்கன்னா அப்படியே தள நிற்கும், அந்த வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் மாவு ஸ்டேஜ். அது வடைக்காகட்டும் இட்லிக்காகட்டும். வடைக்கு தண்ணி கம்மியாக, இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி கூட. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாவு தண்ணி தொட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், நல்லா தளன்னு இருக்குது மாவு. அதே சமயம் நல்ல வெளுத்தும் இருக்குது. இந்த மாதிரி நல்ல இதுவாக வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வடை நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம பொதுவாக இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்ப்போம்ல, அது எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. என்ன அந்த சாம்பாருக்கு போடுறதுனால எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக பெருங்காயம், அதோட உப்பு மட்டும் ஒரு அரை உப்பாக இருக்கட்டும், ஏன்னா சாம்பாரில் வர உப்பு இருக்கும். இப்போ இந்த பெருங்காயத்தை முதல்ல கையில் நல்லா தேய்ச்சி கரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாவோட கலந்துக்கலாம். நல்லா விரலை பிரித்து விட்டு அடிச்சிங்கன்னா மாவு இன்னும் நல்லா வரும். அது அந்த காற்றை உள் செலுத்துற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேக்குக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 10-20 செகண்ட் அடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இந்த வடித்து எடுத்து வச்சுட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி அந்த சாம்பார் வடைக்கு நம்ம எப்படி சாம்பாரில் நினைப்போங்கிறத காமிக்கிறேன். இப்போது நான் ஒரு பவுலில் சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாம்பார்லேருந்து நல்ல ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எதில் ஊற்றிடுவோம். இதுலேயும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இந்த தண்ணி போதும், நமக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இது போதும், இது எடுத்துருவோம். இதுவே நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெரிய பவுலில் சாம்பாரில் ஒரு 1/4 அளவு இதில் ஊற்றி தண்ணி ஒரு 2 கப்பு அளவுக்கு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் இப்போ உப்பு குறைஞ்சிருக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடப்போகுது. அவ்வளோதான்.
இதை போட்டுட்டு கலந்து ரெடியாக வச்சுருவோம் சாம்பாரை. இது எதனாலன்னா, யூஸ்வலாக ஹோட்டலுங்களில் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான கல்யாண வீடுகள், ஹோட்டல் இங்கெல்லாம் வடையை முதல்ல போட்டு வச்சுட்டு அப்புறம் வெந்நீரில் முக்கி எடுத்து அதுக்கப்புறமா இந்த சாம்பாரை ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணுறத விட கூட இந்த மாதிரி சாம்பாரையே தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வடையை பொரிச்சு நேரம் அதில் சாம்பாரில் போட்டுட்டு எடுத்து எந்த ட்ரேயில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேயில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா பரிமாறும் போது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதை வந்து லேசர் நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றிட்டு போட வேண்டியதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த சாம்பார் வடையோட டேஸ்ட் மாறாமல் இருக்கும். தண்ணியில் முக்கி எடுத்தால் நல்ல வித்தியாசம் தெரியுங்க நமக்கு. அதே மாதிரி தயிர் வடை பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் பண்ணணும். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தயிர், பால், கொஞ்சம் நிறைய தண்ணி, லேசாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துடணும், சிலுப்பிடணும். சிலுப்பி வச்சுக்கிட்டு தயிர் வடை அந்த வடைக்கு பொரித்து அப்படியே தயிரில் நேரடியாக போட்டு நம்ம அந்த தயிர் கலவை இருக்கு இல்லையா அதில் போட்டுட்டு எந்த ட்ரேயில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் அடுக்கி வச்சுருங்க. ஒரு பேட்ச் போடும்போது அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பேட்சை எடுக்கும்போது இதை தூக்கி முதல்ல அந்த ட்ரேயில் அடுக்கிட்டு திரும்பி இதை போடணும். மாற்றி மாற்றி போடும்போது சில நேரங்களில் நல்லா இழுத்துக்கும், பத்தாது, அப்போ திரும்ப கலந்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தயிரை அரைச்சி கிரைச்சி நீங்கள் ஊற்றுறதெல்லாம் ஊற்றி தாளித்து எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த தயிர் வடை ஊறி போய் அவ்வளோ சாஃப்டாக அந்த ருசி மாறாமல் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் வடைக்கும் சாம்பார் வடைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது ரச வடை அப்படியே போட்டுடலாம். ரசம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் அதுக்கு வந்து கலக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ இது இந்த கலவையில் நம்ம வடையை போட போகிறோம். வடை மாவு ஏற்கனவே கலந்து வச்சுட்டோம். இப்போ கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த வடையெல்லாம் போடும்போது யூஸ்வலாக போடுற சைஸை விட கொஞ்சம் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஊற ஊற அது சைஸ் சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வடையெல்லாம் ரெடி ஆயாச்சு. அப்படியே லேசாக இந்த பபிள்ஸ் இல்லாமல் மிதக்குது பாருங்கள், ரொம்ப பபிள்ஸ் இல்லாமல், முழுக்க முழுக்க பபிள்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது ஈரத்தன்மை இருக்கும். இப்போ இது வெந்தாச்சு. ரொம்ப நேரம் மாறணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு. இப்போ நான் நேரடியாக அதில் போட்டுட்டேன். இப்போ இதில் ஊற வச்சாச்சு. நம்ம இந்த வடையெல்லாம் எடுத்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் இப்போதைக்கு வைக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லாமே நம்ம ஒரு ட்ரேயில் எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் அடுக்கிடுவோம். இப்போ இதில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் திரும்ப அடுப்பில் சூடாக்கியிருக்கேன் சாம்பாரை. இப்போ இதை நல்லா சூடாகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மேலே பொடியாக நறுக்குன வெங்காயம் அது நல்லா கசக்கி வச்சுருக்கு, அது லேசாக அப்படி தூவிடணும். வெங்காயம் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை நிறைய தூவிக்கலாம், இட் டிபெண்ட்ஸ். சில பேர் இது மேலே கொஞ்சம் ஓம்பொடி கூட தூவிப்பாங்க, அது அவரவரோட விருப்பம். பட் கட்டாயம் வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அது இருக்கணும். பரிமாறும்போது இது சூடாக இருக்கிறதுனால இந்த நெய்யை வந்து லேசாக அப்படியே ஊற்றிட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வடை நல்லா போட்டு ரெடி ஆயாச்சு. நீங்கள் ஹோட்டல்லலாம் பார்ப்பீங்கல்ல, இந்த போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வடை போட்டு அழகாக ஒரு மேலே வெங்காயம் அது இதெல்லாம் தூவி
அந்த பார்க்கும்போதே நமக்கு போய் உட்காந்தோன்னே அதை வாங்கி சாப்பிடுவோமான்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ எப்பவுமே நம்ம செய்கிற ஒரு பண்டம் வந்து அது எங்கே கொண்டு டேபிளில் வைக்கிற போது எப்போ என்ன வேலையாக இருந்தாலும் அதை தொடச்சிட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எதையோ தூவிட்டு அழகாக நீட்டாக தொடச்சி வச்சா கூட போதும். அதை கொண்டு வச்சோம் அப்படின்னா பார்க்கவே ஆசையாக இருக்கும், ஒரு டெம்டேஷன் இருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஹோட்டல் சாம்பார் அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் அந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணும்போது அதே டேஸ்ட் எனக்கு கிடைச்சதுனால இன்றைக்கி அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். குறிப்பாக அந்த மேல் பொடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த சாம்பார் வடை கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயம் டேஸ்டியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.